என்னடி இது எனக்கே புரிய மாட்டேங்குது. எதுக்கிட்ட என்னை இப்படி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க? உனக்கு எதுவுமே புரியாது இல்லை. போன டைம் உங்கள் அக்காவுக்கு என்ன பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் உனக்கு பண்ண போகிறாங்க. எனக்கு வேணான்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்கடி. பேசாமல் கொஞ்ச நேரம் இரேண்டி, இதெல்லாமே செஞ்சு தான் ஆகணும். சரி, அக்கா இங்கே? காவியா இங்கெல்லாம் வரக்கூடாதுடி, அவள் கீழே தான் நிற்கணும். உனக்கு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உனக்கு யார் அத்தை பொண்ணு மாமா பொண்ணுதோ அவங்க தான் நிற்கணும். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை இல்லையா, அதனால தான் என்ன உங்கள் அம்மா நிற்க சொன்னாங்க. உங்கள் அக்கா முன்னாடி நின்று வரவங்களையெல்லாம் வெல்கம் பண்ணிகிட்ருப்பாங்க. என்னடி இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாமி இரு. என்னமோ மாதிரி இருக்குடி, எனக்கு இப்படி இருக்கவே பிடிக்கல. எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்கும். கசகசன்னு இருக்குடி. ரெண்டாவது எனக்கு இந்த ட்ரெஸ்ஸே பிடிக்கல. எப்படா கழட்டி போட்டு ஃபேன் ஷர்ட் போடுவேன்னு இருக்கு. இனிமேல் இப்படி தாண்டி ட்ரெஸ் பண்ணணும். நீ என்னடி இப்படி பேசிகிட்டு இருக்க? என்னடி சொல்கிறேன்? ஐயோ, என்னால் சத்தியமாக இருக்கவே முடியாது. ஐயோ, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நான் எப்படி நிற்கிறது? இன்றைக்கி இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அது எங்கள் அம்மா திட்டிகிட்டே இருக்காங்கன்னு தான் இதை போட்டுக்கேன் தெரியுமா. கிழிஞ்சிது. என்ன பண்ணுவியோ தெரிலடி. சரி, அது உங்கள் பாடு உங்கள் அம்மா பாடு. இன்றைக்கி ஒரு நாளைக்கு பேசாமல் அமைதியாக நில்லு, இல்லைன்னா உங்கள் அம்மா என்ன திட்டுவாங்க. அப்புறம் எல்லோரும் மொய் கவர் கொண்டு வந்து கொடுத்தா அந்த பர்ஸில் வைப்பியான். எல்லாத்துக்கிட்டேயும் கீழே காலில் ஆசீர்வாதம் வாங்க சொல்லி உங்கள் அம்மாமையும் சொன்னாங்க. அதுக்கு மேலே அந்த பர்ஸை வைக்க முடியலன்னா என் கையில் கொடுக்க சொன்னாங்க. நான் பத்திரமா கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுத்துடணும். ஓகேவா? சரி சரி. அப்புறம் யாராவது கையில் அமௌண்ட் வச்சு கொடுத்தாங்கன்னா எவ்வளோ வச்சு கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கோ. அதை வச்சு தான் பின்னாடி உங்கள் அம்மா அப்பா சீட் செய்ய முடியும். புரியுதா? ஐயோ, பேசாமல் இருந்தால் அவங்களும் நமக்கு செய்ய வேண்டாம், நம்மளும் அவங்களுக்கு செய்ய வேண்டாம். தேவையில்லாமல் எதுக்கு இவ்வளோ டெக்கரேஷனு இவ்வளோ பிரச்சனை? எனக்கு புரியல. இங்கே பாரு, எல்லாமே நமக்கு ஒரு டைம் தான் நடக்கும். அதை முதல்ல புரிஞ்சு நடந்துக்கோ. இந்த விசேஷம்லாம் எப்பாவது ஒரு நாளைக்கு தான் பண்ணுவாங்க. இதெல்லாம் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுடி. புரியுதா? அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காத. இனியே நினச்சாலும் நாளைக்கு இந்த விசேஷத்தை நடத்த முடியாதுல்ல. இன்றைக்கி ஒரு நாளைக்கு உன் பேரை சொல்லி எல்லோரும் சாப்பிட்டுட்டு போகிறாங்க. இதில் என்ன இருக்குது? ஆமாம் ஆமாம், சாப்பிடுவாங்க போடி. சரி, ஒரே நிமிஷம். எங்கடி போகிறேன்? ஒரே நிமிஷம் இருடி, வரேன். ஏய், இங்கே வாடி ஒரு நிமிஷம். ஐயல், இங்கே வாடி. கையில் நீ ரொம்ப அழகாக இருக்கடி இந்த பாவாடை தாவணியில். அது என்ன மேடம் உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல்லாம்? எங்களுக்கு எல்லாத்துக்கும் பாவாடை சட்டை வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் மட்டும் ஸ்பெஷலாக ஏதோ வித்தியாசமாக போட்டிருக்கீங்க. லேக்காங்கா தாண்டி போட்டிருக்கேன். என்ன ஓடி, ஆனால் ரொம்ப அழகாக இருக்கடி நீ. இதில் என் கண்ணே பற்றும் போ. ஆமாம் ஆமாம், போடி நீ. இன்னைக்கு தாண்டி நீ பொண்ணு மாதிரி லட்சணமாக அழகாக இருக்கேன். என்ன இந்த கண்ணாடியை மட்டும் இல்லாமல் இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருப்பேன். எதுக்கு கண்ணு தெரியாமல் போய் யார் மேலே இடிக்கிறக்கா? போடி பேசாம. ஏய், என்ன அந்த பக்கம் பாரு, உனக்கு மேட்சிங்காக ஒரு ஆள் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. எனக்கு மேட்சிங்காவா? இவன் எதுக்கடி ஏன் கல்லில் ட்ரெஸ் பண்ணியிருக்கான்? உன்ற மாமன் தானே, கேட்டு பாரு. உன்னை கொண்டுருவேன். உனக்கு இவன் மேலே ஏதாவது ஐடியா இருக்கு? வேண்டாம் சாமி, எனக்கு இவங்க யாருமே வேண்டாம். நான் ஐடியா பண்ணுறதே வேற ஆள். சரியா? போய் தொலை. கையில் என்ன பண்ணுற? ஆனால் இந்த நாள் உன் பின்னாடி தானே வலிஞ்சிட்டு தெரியுது. அவன் என் பின்னாடி வலிவான், எங்கள் அக்கா பின்னாடி வலிவான். இன்னும் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கு பின்னாடி வலிவா. இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் அந்த அஞ்சலி வரட்டும், அந்த கழுத பின்னாடியும் வலிச்சிட்டு நிற்பான். அப்போ எனக்கு மட்டும் எதுக்கடி சொல்கிறேன் உங்கள் மாமன்னு? ஐயோ சாமி, உங்கள் வீட்டில் இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததில்ல. வெற்றியும் பரவாயில்ல, அதே மாதிரி கதிரும் ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. ஆனால் இவருக்கான் பாரு, இவன் சரியான ஒன்றா நம்ப கேடிடி. அது எனக்கும் தெரியும். டேய், உனக்கு கொன்றுவேன். எல்லாரும் கீழே தான் இருக்காங்க. கத்துனேன்னு வச்சுக்கோ, வந்து செக்கினிலே அப்புவாங்க. எங்க அம்மா தான் சும்மா உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டு வர சொன்னாங்க. நான் அதே சாக்கில் உன்னை பார்க்க வந்துட்டேன். கையில் மாமா எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கனா? நல்லா தான் இருக்கேன். அதுவும் அத்தை பொண்ணு கிட்ட கேளு. நீயும் ரொம்ப அழகா இருக்கடி. நான் உன்கிட்ட கேட்கவே இல்லடா. அப்புறம் நான் உன்கிட்ட சொல்லவே இல்லடி. நான் சொன்னது உன் பக்கத்தில் நிற்கிறாள் என் மாமன் பொண்ணு, அவகிட்ட. வேலையை பாரு. நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டு நான் அழகா இருக்கேனா இல்லையா? நீயும் அவ்வளோ பேசினா அதோட நிறுத்திக்கோங்க. என்ன பேசுறவள வச்சுக்காதடா. கீழே எல்லாரும் இருக்க முடியும், அமைதியா பேசுடி. அடியே, என் மாமன் பொண்ணு, நான் பேசினாலும் என்னை பற்றி அவங்க தப்பாக நினைக்க மாட்டாங்க. இன்னைக்கு சீஃப் கெஸ்டே நீ தான். அப்படி இருக்கும்போது நீ இப்படிலாம் கத்துனேன்னு வச்சுக்குவேன், உங்கள் அம்மா அப்பா மானம் தான் போகும், ரெண்டாவது ஓமானமும் போகும். இங்கே கற்று கற்று கற்று. நானும் பொம்பளை பிள்ளைய அடக்க ஒடுக்கமாக இன்னைக்கு ஒரு நாளாவது இருக்கணும்னு நினைக்கிறேன்டா. தேவையில்லாமல் என் வாய் போடுங்க, இங்கேருந்து கிளம்பி போடா. என்னடி இஷ்டத்துக்கு வாடா போடான்னு சொல்லிட்டு இருக்கேன். கொள்ள தட்டி கையில் கொடுத்துரும் பார்த்துக்க. நீங்கள் மட்டும் அப்படியே மரியாதையை கூப்பிட்றீங்களோ? என்னமோ பொண்டாட்டி டீ போட்டு கூப்பிட்ற மாதிரி வாட்டி போடின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீயும் பார்த்து பேசு, இல்லாட்டி பல்ல தட்டி கையில் கொடுத்துருவேன்.
ரெண்டு சரியான அராத்துக்கு இதுக்கு நடுவில் எங்கள் அக்கா என்னை மாட்டி விட்டுட்டு போயிட்டான். இவ யாரை பார்க்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும். இவளை அப்புறம் பேசிக்கிறேன். இங்கே பாருங்க, ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா நல்லாவா இருக்கு? விசேஷத்துக்கெல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. டாக்கு, உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? ஒரு உமா இது ஒரு உமன் பேக் எடுத்து கையில் வச்சுக்க சொன்னாங்க, பணமெல்லாம் வாங்கி வச்சுக்க சொன்னாங்க, அவ்வளோதான். சமாளிக்காதடா. நீ எப்படி கேட்டேன்னு எனக்கு தெரியும். பாருடி எப்படி சமாளிக்கிறான்னு. போங்கடி பெரிய விழுத. ஆனாலும் உனக்கு ரொம்ப தாண்டி திமிரு. திமிரா கொழுப்பு. உங்களை விட ஜாஸ்தி இல்லடி, சரியா? கீழே போறீங்களா? போறம்போ கூட்டா கொடுக்குறவன இதுக்கு என் இடுப்பு இருக்குல்ல. ஓடி சரியான திமிரு பிடிச்சோண்டி. எப்படி இடுப்பை கிளிக்கு போறான் பாரு. இவனை என்ன கல்யாணம் பண்ணிக்கா சொல்ற? உன்னை என்ன பண்றது? ஐயோ வேணாண்டி. இவன் இப்பவே இப்படி இருக்கான், இனி பெருசான எப்படி இருப்பானோ யாருக்கு தெரியும். ரொம்ப கஷ்டண்டி இவனை வச்சுக்கிட்டு. சரி சரி. ஹே வாடி, என்னடி இவ்வளோ அழகா இருக்க? நான் உனக்கு அக்காடி, அதை முதல் ஞாபகம் வச்சுட்டு கூப்பிடு. அது எனக்கும் தெரியும், ஆனால் நம்ம ரெண்டுத்துக்கும் கொஞ்ச நாள் தானே வித்தியாசம் இருக்குது. அதனால் நான் வாடி பொடிந்த கூப்பிட போடி. நீயும் தான் ரொம்ப அழகாக இருக்க, நீ எப்படியோ கூப்பிட, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவளுக்கெல்லாம் முன்னாடியும் ஸ்டேஜ்லேயும் தானே இருப்பாங்க. நீ ஏன் இங்கே வந்த? என்னாச்சு? ஒன்றும் இல்லடி, அது ரெஸ்ட் ரூம் போகணும். அது அந்த பக்கம் இல்லை இருக்குது. என்னமோ புதுசாக வீட்டுக்கு வர விளையாட்ட பண்ணிகிட்ருக்கேன். இந்த பக்கம் எதுக்கு வந்த? ஒன்றும் இல்லடி. யாரு? ஐயோ வினிதாவா? ப்ரோ என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை. எப்படி இவளை மீறி நான் போய் அவர்கிட்ட பேசுறதுன்னு தெரியலையே. தெரிஞ்சால் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. டேய், அங்கே பேர் அனிதா ஒன்று கூப்பிட்றான். சாரி, நான் சொல்ல மறந்துட்டேன். அத்தை வந்து உன்னையும் அனிதாவையும் வர சொன்னாங்க. போங்க ரெண்டு பேரும். நானும் இப்போ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். அப்படியா? இவ்வளோ மணி நேரம் பேசிட்டு ஒன்றுமே சொல்லவே இல்லை. இவன் பேர் இந்த நேரம் பார்த்தது பயங்கரமாக கேள்வியெல்லாம் கேட்பான். இவனை சமாளித்து அனுப்புறதுக்குள்ளே போதும் ஆயிரும் போல இருக்கே. என்ன இது பேந்த முழிக்கிறான்? இவன் பண்ணுறது சரியில்லையே. இவகிட்ட எப்படி சொல்லி சமாளிக்க? இவனை ஸ்டேஜில் கூப்பிட்டா போடி, நான் வேற கீழே வந்துட்டேன். போ. ஸ்டேஜில் யாருடி என்னை கூப்பிட்டாங்க? வேற யாரு? உங்கள் லொக்கா தான். போ. யாரு? காயுக்கா கூப்பிட்டாளா? ஆமாண்டி, கிளம்புடி போடி. ஐயா, அதுக்கே இப்படி சடைஞ்சுக்கிறேன். போகிறேன். என்னமோடி, நீ பண்ணுறது சரியே இல்லை. எதுக்கு இவன் நாய் மாதிரி நம்மளை விரட்டி அடிக்கிறான்னு தெரியலையே. சரி நான் போயிட்டு வரேன். ஏய், நீ பண்ணுறது எதுவும் சரியில்லை. என்னன்னு பார்த்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். வாயாலே ஒரு நாளைக்கு உண்மையை பேசிக்கிறேன். சரி நான் போகிறேன். என்ன பண்ணி தொலை. என்னாச்சு? எதுக்காக இப்போ என்னை பார்க்கறதுக்கு வந்திருக்கேன்? இல்லை, உங்ககிட்ட ஏதாவது பேசணும்னு தான் வந்தேன். ஆனால் என்ன பேசுறது, எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ எதுக்காக இவ்வளோ கிட்ட வர வினி? இல்லை, அது உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு வந்தேன். என்ன? ஐயோ, என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே. ரொம்ப பதட்டமாக இருக்கு. அது வந்து ஏதாண்டாலும் சொல்லு சீக்கிரமா. அது வந்து உங்ககிட்ட நான் நீ உங்களை என்ன? டே, சீக்கிரம் வருவியாமாடா? பெரியப்பா கூப்பிட்றாரு, வா. ஸோ இவனுக்கு வேற வரேன், ஒரே நிமிஷம். என்னன்னு சொல்லு சீக்கிரமா. அது வந்து சீக்கிரம் வாடி, இங்கே கூப்பிட்றாங்க வாடி. டே, உனக்கு வேற தனியாக சொல்லுமா, வாடா. ஸோ இல்லை, இப்போது இது சரியான நேரமாக இல்லை. இப்போ நீங்கள் ஃப்ரீயானதுக்கப்புறம் என்னை பார்க்க வாங்க, நான் அப்புறம் சொல்கிறேன். இல்லை பரவாயில்ல, டக்குன்னு சொல்லிடுங்க. இல்லை, சரி, அப்புறம் பேசலாம். அவர்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்த கூட சொல்ல முடியல.